அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இந்த தனுசு ராசின்றது காலபுருஷத்துக்கே 9வது வீடுன்னா இந்த அது ஒரு முக்கியமான ஒரு வீடா இருக்கு. ஏன்னா இந்த ராசியில எந்த எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையறதில்ல. அதனால பொதுவாக தனுசு ராசிக்கு பிரச்சனைகள் வரும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது அப்கோர்ஸ் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பொறுத்தது. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுல அவங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு காரியத்தை அவங்க இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை நோக்கி செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல பிளானர், நல்ல எக்ஸிக்யூட்டர், இது ரெண்டையும் உங்களை சொல்லலாம். குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க அறிவுரை சொல்றவங்க எல்லாருமே நல்லா வந்துருவாங்க. பட் இவங்களுக்கு தான் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, தானே சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. அதனால பொதுவா இவங்களுடைய ஏன்னா குரு இல்லையா, குருனுடைய அந்த ஸ்தானம் இல்லையா, அதனால இவங்க இருப்பாங்க. ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆன்மீக பெரியவர்கள் பல பேர் இந்த ராசியில இருப்பாங்க. இந்த மாசம் வைகாசி மாசத்துல வரக்கூடிய திருஞான சம்பந்தர், அவர் இந்த நட்சத்திரத்துல மூல நட்சத்திரம், இந்த ராசியில பிறந்தவர் தான். ஸோ அது மாதிரி இந்த ராசியை பொறுத்தளவு ரொம்ப பெக்யூலியரான அதாவது பெக்யூலியர்னு சொல்ல முடியாது, நல்ல ராசின்ற சொல்லலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ராசிக்கு இந்த ஆணி மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆணி மாசத்தை பொறுத்தளவு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் இல்லாமல் நல்லபடியா நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ராகு நல்ல பொசிஷன்ல, 3வது வீட்டுல ராகு நல்லதுதான் பண்ணணும், நல்ல பொசிஷன்ல இருக்கு. சனி பகவான் 4வது வீட்டுல இருக்கார், பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார். ஆனா இந்த ராசி அதிபதி குரு பகவான் 7வது வீட்டுல இருக்கார். அதே 7வது வீட்டுல புதனும் இருக்கார், தொழில்காரர் புதனும் இருக்கார். அதே இடத்துல சூரியன் 9ஆம் இடம் பாக்கியாதிபதி சூரியனும் இருக்கார். 9வது வீட்டுல கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. அதனால பொதுவா உங்களுக்கு இப்ப இந்த நடக்கக்கூடிய காலகட்டங்கள் 12 ராசிகளே சிறப்பாக, எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னா இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். அதனால இவங்களுக்கு எல்லா காரியங்களும் டக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு யாரு இவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க, இது எப்படி நடக்குமோ, ஆனா காரியம் நல்லபடியா நடந்துடும். அது மாதிரி வேலை ஈஸியா கிடைக்கும். வேலை இந்த காலகட்டங்களில் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய திறமைனால எல்லாத்துலேயும் முன்னேறி வந்துருவாங்க. இவங்க அலுவலகத்துலையும் சரி, இதுல வேலை மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஏற்கனவே ரொம்ப காலம் பிளான் பண்ணி வந்துட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சக்சஸா நடக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே தொழில் தொடங்கி இருந்தாங்கன்னா அந்த தொழில் விரிவாக்கத்துக்கு இவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அது எல்லாமே பலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டிலேயா நடக்கும், அதை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கணும். 9வது வீட்டுல 3வது வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவும் 9வது வீட்டுல இருக்கக்கூடிய கேதுவும் கொஞ்சம் டிலே பண்ணுவார். ஏன்னா இப்ப நடக்கக்கூடியது கால சர்ப்ப தோஷ காலமா இருக்கு. ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கிறதுனால எல்லா காரியமும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டிலேயா நடக்கும், அதை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கணும். இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அது மாதிரிலாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம். அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சிருந்தா இப்ப சேர்றதுக்கான காலம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இல்ல ஏற்கனவே பிரிஞ்சாச்சு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணணும், அதனால 2வது கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தா நிச்சயம் 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சில சின்ன சின்ன தடங்கல்கள் அப்புறம் அதுக்கப்புறமா சக்சஸ் ஆகும். அதாவது படிப்புக்கு உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது எல்லாத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். கண்டிப்பா இந்த மாசத்துல எல்லாமே கிளியர் ஆயிடும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்துக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேலை தேடக்கும், வேலை கிடைக்கும். வேலையில ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது வேலை சம்பந்தமாவோ, வீடு கட்டுற சம்பந்தமாவோ நீங்க லோன் அது மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் வீடு, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கோ
அதுக்கும் வந்து காலங்கள் நல்லா இருக்கு. இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இப்போதைக்கு எதுவும் முயற்சி எடுக்க வேண்டாம். இந்த காலகட்டங்கள் அது அது வந்து பேச்சுவார்த்தைகள் சரியா வராது. அதனால இடம் விற்கிறது வாங்குறது அதை மட்டும் நீங்க பண்ண வேண்டாம். வீடு வாங்கலாம். இடம்ன்றது செவ்வாய் சம்பந்தப்பட்டது, வீடுன்றது சுக்கிரன் சம்பந்தப்பட்டது. அதனால வீடுன்றது வாங்கலாம். ஆனா இடம், நிலம் அது மாதிரி சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பொதுவா வந்து இந்த ஆனி மாசம் வந்து ஜென்ரலா பார்க்க போனா தனுராசி அன்பர்கள் நல்லா இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றதை பார்க்கணும். உங்க ஜாதக விசேஷங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய பலன்கள் முழுமையாவோ இல்ல பாதியோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் வந்து கோச்சார பலன்கள் உங்களுக்கு 30% நடக்கும்ன்றதுனால இந்த காலகட்டங்கள் நல்லாவே தான் இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில போய் வணங்குறது, அதை வணங்குறது மட்டும் இல்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கிட்டு வர்றது, இதை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி தான் கிடைக்கும். எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. நீங்க பொதுவா வந்து இந்த காலகட்டங்கள் நடக்கிற இந்த காலகட்டங்கள்ல முருகனை வேண்டது நல்லது. இந்த ஆனி மாசம் வந்து முருகனை வேண்டது நல்லது. அதுவும் இந்த ஆனி திருமஞ்சனம் சொல்லி வரும். ஆனி மாசம் உத்திர நட்சத்திரத்துல வரக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தை நீங்க போய் பார்க்கிறது, அது பக்கத்து சிவன் கோயில எங்க நடந்தாலும் சரி அந்த நடராஜர் அபிஷேகத்தை போய் பார்க்கிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாசமா தான் இருக்கு. எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய மாசமா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்கல்ல கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லி, அது மாதிரி இப்போ இந்த டயத்துல நிறைய வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியா சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமா தெரியறது. அதனால இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த எல்லா விதமான சிறப்பான வாய்ப்புகளையும் நல்ல முறையில உபயோகப்படுத்திக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் துணை இருக்கணும். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட இந்த விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்ல தெரியுங்க. நான் பதிலளிக்க முயற்சி பண்றேன். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.